அனைவருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் ஆவலோட எதிர்பார்த்த மின்சார வாரியத்துடைய வெள்ளை அறிக்கை. எதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் முதலாவது. ஏன்னா மின்சார வாரியம் ஒரு தமிழகத்துடைய மொத்த தமிழக மக்களுடைய ஒரு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மின்சார வாரியம், அது கடந்து வந்த பாதையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த மின்சார வாரியம் இருக்க போகுது, எவ்வளவு இதனால் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை நம்ம எங்கேருந்து இதை சரி பண்ண போகிறோம், என்ன சரி பண்ண போகிறோம்னு சொல்லணும். ஸோ மின்சார வாரியம் நம்ம இப்போ எடுத்துருக்கிற இந்த மொத்த வெள்ளை அறிக்கையில் 2001ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மொத்த ஸ்டேட்டஸையும் நம்ம இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். மொத்த ரெவன்யூ எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது சப்ஸ்டேஷனு, எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சு, இது மாதிரியான மொத்த டீட்டெயில், அதாவது 2000 ஆண்டுகள், கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மின்சார வாரியம் கடந்து வந்த மொத்த பாதை. ஏன்னா அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கடனும் இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் எக்ஸ்பான்ஷன் இல்லை, பெரிய அளவில் நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறை எப்படி இந்த குறுகிய 25 ஆண்டுகளுக்குள் இவ்வளோ பெரிய ஒரு கடனிலும், இவ்வளோ பெரிய சுமையிலும், இவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலைக்கும் போயிட்டுருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் இது. இதிலிருந்து எப்படி இதை மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி நம்ம அடுத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோன்றதை சேர்த்து தான் இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இது மக்களுக்கு அனைவரும் தெரியணும். எல்லாம் பொதுவாக சொல்லிட்டு வராங்க, நாங்கள்லாம் அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அப்படி இல்லை, என்ன நடந்துச்சுன்றதை வெள்ளை அறிக்கையாக வித் டேட்டா நம்ம கொடுத்துருவோம். இதில் நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றதையும் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம்.